உயிரோடு உருவம் கொடுத்து என்னை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்திய என் பெற்றோரையும், இந்த உலகை எனக்கு அறிமுகப்படுத்திய என் ஆசிரியப் பெருமக்களையும், என்னை மதிப்போடு வைத்திருக்கும் என் தேசத்தையும் உளமற வணங்குகிறேன். என்னடா மார்னிங் சார், ரொம்ப பரபரப்பா இருக்காரு. என்னடா இப்படி கேட்டுட்ட? இன்னைக்கு என்ன டேன்னு தெரியாதா? சரி, அதுக்கு நீ ஃபர்ஸ்ட் நம்ம காலேஜ் ஹிஸ்டரி பத்தி தெரிஞ்சுக்கோ. அரசு கலைக்கல்லூரி சேலம் 7 சேலம் மாவட்டத்தில் உள்ள பழமையான உயர்கல்வி நிறுவனமாகும். இது 1857ஆம் ஆண்டில் ஏஜே அலெக்சாண்டர் அர்புத்நாட் என்பவரால் ஆங்கிலோ வெர்னாகுலர் பள்ளியாக மேம்படுத்தப்பட்டு 195 மாணவர்களுடன் மாவட்ட பள்ளியாக ஜில்லா உயர்நிலைப் பள்ளி மாற்றப்பட்டது. 1863ஆம் ஆண்டு வரை வாடகை கட்டிடத்தில் இயங்கிய பள்ளி பின்னர் பொதுச்சந்தா மற்றும் அரசு மானியத்துடன் இணைந்து கட்டப்பட்ட சொந்த கட்டிடத்திற்கு மாற்றப்பட்டது. 1864இல் பள்ளி தனது முதல் தொகுதி மாணவர்களை மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தின் மெட்ரிகுலேஷன் தேர்வுக்கு அனுப்பியது. மார்ச் 1879இல் பள்ளித்தரம் உயர்த்தப்பட்டு சென்னை பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்டது. மாவட்டத்தில் உள்ள உயர்கல்வி நிறுவனத்தை நிர்வகித்து மேம்படுத்தும் பாக்கியம் சேலம் நகராட்சிக்கு இருந்தது. 1944இல் இது முதல் தரக் கல்லூரியாக உயர்த்தப்பட்டது. மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப புதிய கட்டிடம் போதுமானதாக இல்லை. பெருகி வரும் மாணவர்களின் எண்ணிக்கையை சமாளிக்கும் வகையில் கல்லூரியை மாற்றியதில் நகராட்சி தலைவர் ரத்தினசாமி பிள்ளை முக்கிய பங்காற்றினார். மிகுந்த முயற்சியால் பொதுமக்கள் மற்றும் பிற நிறுவனங்களிடமிருந்து பெறப்பட்ட சந்தா மற்றும் நன்கொடைகளைக் கொண்டு 2வது கட்டிடத்தை கட்ட முடிந்தது. எனவே அந்த காலகட்டத்தில் கல்லூரியின் மாணவர் எண்ணிக்கை 408இலிருந்து 1008 ஆக உயர்ந்தது. 1996ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி கல்லூரி அரசால் மேற்கொள்ளப்பட்டு தமிழ்நாடு அரசின் கல்வித்துறையின் கீழ் செயல்படத் தொடங்கியது. 1994 முதல் 95 BSc கணினி அறிவியல் பட்ட படிப்பு அறிமுகப்படுத்தப்பட்டது. 2000ஆம் ஆண்டில் NAAC நேஷனல் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரெடிடேஷன் கவுன்சில் இந்த கல்லூரியை ஆய்வு செய்து 3 நட்சத்திர அந்தஸ்தை வழங்கியது. தமிழ் துறை தனது ஆய்வு திட்டங்களை 2001 முதல் 2002இல் தொடங்கியது. 2002 முதல் 2003ஆம் ஆண்டு முதல் தாவரவியல், தொழில்சார் உயிரி தொழில்நுட்பம் EM பாடப்பிரிவு தாவரவியல் துறையில் UGC-யின் பண ஆதரவுடன் நடத்தப்படுகிறது. 2003 முதல் 2004 முதல் MPhil மற்றும் PhD முழு நேர மற்றும் பகுதி நேர படிப்புகள் பொருளாதார துறையில் கற்பிக்கப்படுகின்றன. 2003 முதல் 2004ஆம் கல்வியாண்டு முதல் சுயநிதி திட்டத்தின் கீழ் BBA, MCom மற்றும் MA கோஆபரேஷன் படிப்புகள் முதல் முறையாக தொடங்கப்பட்டுள்ளன. 2005 முதல் 2006ஆம் ஆண்டு முதல் MA கோஆபரேஷன் PM, MSc ஸ்டேட் மற்றும் MSc தாவரவியல் படிப்புகளும் சுய ஆதரவு திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்டன. அதே ஆண்டில் ஆங்கிலம், புவியியல் மற்றும் வரலாறு துறைகள் MPhil மற்றும் PhD ஆராய்ச்சி திட்டங்களை முழு நேர மற்றும் பகுதி நேர் வழங்கத் தொடங்கின. 2008 முதல் 2009 முதல் PhD முழு நேர மற்றும் பகுதி நேர ஆராய்ச்சி நடவடிக்கைகள் புள்ளியியல் துறையில் தொடங்கியது. 2005 முதல் 2006 வரை தொடங்கப்பட்ட அனைத்து சுயநிதி படிப்புகளும் அரசாங்கத்தால் வழக்கமான படிப்புகளாக மாற்றப்பட்டன. 2006 முதல் 2007ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டின் UGC-ஆல் நியமிக்கப்பட்ட NAAC இன் பிரதிநிதிகள் 2006ஆம் ஆண்டில் கல்லூரிக்கு மறு அங்கீகாரம் அளித்து B++ அந்தஸ்தை வழங்கினர். கல்லூரிக்கு சுயாட்சி வழங்குவதற்காக UGC-ஆல் நியமிக்கப்பட்ட கல்வியாளர்கள் குழு கல்லூரிக்கு வருகை தந்து
2007 முதல் 2008 ஆம் ஆண்டில் எங்கள் கல்லூரிக்கு தன்னாட்சி அந்தஸ்து வழங்கியது. இந்த படைப்புகளில் 2010 ஆண்டு பிறகு முதுநிலை பாடப்பிரிவுகள் இயற்பியல், மனித உரிமையியல், புவியியல், அரசியல் சார் அறிவியல் மற்றும் 2023 ஆண்டு வணிக நிர்வாகவியல் பெறப்பட்டது. இன்னும் பல பாடப்பிரிவுகளை பெற காத்திருக்கும். என் அரசு கலைக் கல்லூரி, தன்னாட்சி, சேலம் 7. சோ இங்க சப்ஜெக்ட் குள்ள வாங்க. ஹிஸ்டரிலாம் பார்த்தாச்சா? So at last we got a MBA course in our college. At present இதுல ஸ்பெஷல் என்னன்னா தமிழ்நாட்டிலேயே நேரடியா இருக்கிற 5th college who received AICTE approved for MBA course out of 170 colleges. இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற காலேஜ் முத்துரங்கம் ஆர்ட்ஸ் காலேஜ், வேலூர் 2nd கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், பரமக்குடி 3rd ஸ்ரீ மீனாட்சி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் விமன், மதுரை 4th கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், எடப்பாடி and 5th கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், சேலம் 7, and both MBA and MCA are available in only 2 colleges in Tamil Nadu. First one, Meenakshi Government Arts College for Women, Madurai, and second one, Government Arts College Salem 7. இதுல இன்னும் சிறப்பு என்னன்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசு கல்லூரிகளில் MBA and MCA இருக்கிற ஒரே கோஹெட் காலேஜ் நம்ம காலேஜ் தான். இதனை ஒட்டி we are celebrating our inauguration of MBA with our special guest Dr. N. Senbagalakshmi, our principal, அரசு கலை கல்லூரி சேலம் 7. டாக்டர் கே தங்கவேல் ரெஜிஸ்டர், பெரியார் பல்கலைக்கழகம், திரு ஆர் கோபிநாதன், டாக்டர் ஆர் செல்வரங்கம், ரெஸ்பெக்டிவ்லி. 167 ஆண்டுகால சிம்மாசனத்தில் ஒரு புதிய மின்னும் ரத்தினம். அவர் மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். நன்றி, வணக்கம். கல்லூரி வாசிகளே, உன் மனதில் கல்லூரி காலம் ஒரு திரைப்படம் என்றால் வாழ்நாள் வரை ஓடுகின்ற திரைப்படம் கல்லூரி காலமே. நினைவுகளால் கலந்து செய்த என் MBA துறை வாழ்கவே, வாழ்கவே, வாழ்கவே. மகிழ்ச்சி.